வச்சிருக்கானா? யாரு இவங்க? லைலா இங்க வா. என்னம்மா? பெருசு கையில கட்டிருக்கா. நல்ல உள்ள இருக்கானா? வெளிய சொல்லு. யாரு இவனுங்க? இவன் எனக்கு ஏற்கனவே தெரியுமா? ரொம்ப ரோஃப் பையன் இவன். வாடா வெளிய. முதல்ல அண்ணனுக்கு போன போடுமா. சரி நீ நம்பர் போட்டு கொடு. பொறுக்கி. இல்லடா. டேய். டேய் குமார் அம்மா தாண்டா பேசுறேன். டேய் உன்னை தேடி வந்து இங்க யாரோ நம்ம வீட்டு வாசல்ல கலாட்டை பண்ணிட்டு கண்ணா ரெண்டு பேரு. வரட்டும். நீ சீக்கிரம் உடனே பறந்து வாடா. பருப்பு, பெரிய பருப்பு. என்ன பீஞ்செடுத்த பஜ்ஜி போலவே இருக்கிறான். ஒரே அடியில சாச்சுக்குனா எப்படி பாஸ்? மயக்கம் வந்து சூப்பர் பாஸ். பில்டப் குமார்னு நினைச்சா பிக்காளி குமார் ஆகுறா. அப்படின்னா பாஸ் முருகின் வரல மூடிட்டு வந்திருக்காரு. இது வேலைக்கு ஆகாது. தூக்கி கட்டுக்கடா அவனை சீக்கிரமா மூச்சுக்கு போறான். தூங்க. வா போடா. இல்ல இருக்கேன். ஏய் தண்ணி அடிங்க. எங்கடா போறீங்க? எங்கடா போறீங்க? சரக்கு கார்ல இருக்கு பாஸ். மயக்கம் தெளிவுக்கு தண்ணி அடிக்கிறேன்னா பரதேசிங்களே நீங்க மப்பியத்துக்கு தண்ணி அடிக்க போறீங்களா? போங்கடா. இப்ப மட்டும் மொல்லமா போங்கடா சோம்பேறிங்களா. குருவி கூடு மண்டைய என்னடா பண்றான்? பெரிய மனோகரன் நினைப்ப. ஏய் ஏய் இது ஒரிஜினல் பில்லரு ஒட்டையாது அடங்கு. யாரா நீ? எங்க அப்பாவை அவமானப்படுத்தி கொன்னுட்டியேடா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஓ பெருசு பசங்களா? பாத்தியா ரிவெஞ்சுக்கு வந்துட்டானுங்க. ஏடா கூடமா எத்தனா பண்ணி எனிமி லிஸ்ட்டை ஏத்திக்கினே இருக்கிற நீ. ஏ குமார் இனிமே நீ வெளியே எங்கேயும் தங்க வேணாம்ப்பா. நம்ம எல்லாரும் இனிமே இதே வீட்லயே தங்கிக்கலாம்ப்பா. நான் இருப்பேன் ஆனா நீங்க இருக்க மாட்டீங்க. ஒட்டுமொத்த சொத்தையும் அப்பா என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. இந்த சொத்துல இனிமே உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. இதுல எதனா குறுக்க நெடுக்க வந்தீங்க மொட்டை உங்களை கொன்னுடுவான். நாம தானே பிரச்சனை பண்ண வந்தோம். இப்ப நாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டா போல தோணுதே. பயமாகுதுடா சம்மு. பில்டப்பா சுத்தின்னு இருந்தான். ஒரு பில்டப் குமார் கையில் மாட்டிக்கின்னு பிச்சாக்காரன் கையில் மாட்டின பீச்சா மாதிரி ஆயிடுவோம் போலுக்குது. என்ன பிணைய போறானோ. அச்சே கம்முனு கடை. அவனு மனுஷன் தானே. நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்காதே போயிட போறான். அதில் தான் எனக்கு டவுட் ஆகுது. அவனை பார்த்தா மனுஷன் மாதிரியே இல்லைடா. அவன் மூஞ்சப்பாரு வைரஸ் நோய் வந்த வரைக்குதுரா போல இருக்குது. இவெல்லாம் கடிக்கவே வேணாம்.
நக்குனாலே போதும் நாஸ்தி ஆயிடுவோம். ரொம்ப பேஜாராகுதுடா. டேய் டேய் லைலடா. நம்ம கூட்டு போங்க. எங்களையே ஏமாத்தின குமார் உங்க பணத்தையா நாணயமா திருப்பி கொடுத்துட போறான். குமார் இவ்வளவு மோசமானதுக்கு காரணமே அந்த மொட்டை தான் தம்பி. குமார் பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வச்சது உண்மையானு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க 2 பேரும் பத்திர ஆபீஸ்க்கு போனோம். எல்லா சொத்தும் அவன் பேர்ல தான் இருக்கு. ஆனா என் புருஷன் மனசார அவன் பேருக்கு எழுதி வச்சிருக்க மாட்டார் தம்பி. அதனால அவன் பேர்ல கேஸ் கொடுக்கறதுக்காக நாங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போதுதான் அந்த மொட்டை இவளை இப்படி அநியாயமா அடிச்சு போட்டுட்டான். என்னங்கம்மா இது? ஒரு மனுஷனுக்கு பணங்க சொல்ல பெத்த பாசம் பிறந்த பாசம் கூடவா இல்லாத போடும்? அந்த குமார் இவ கூட பிறந்தவனும் இல்ல, என் புருஷனுக்கு பிறந்தவனும் இல்ல தம்பி. என்னடா சொல்றாங்க? இந்த விஷயம் லைலாக்கு இது நாள் வரைக்கும் தெரியாது. நான் தான் தெரிய வேணாம்னு சரி மறைச்சு பாண்டி. வச்சிருந்தேன். பாண்டியே, எத்தனை கோடினாலும் அந்த இடத்த நாம தான் முடிக்கிறோம். சரியா? வச்சிருங்க. ஒரு பையனையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்து சைட்ல வச்சிருக்கீங்களாமே? ஆமா, சைட்ல உள்ள பொருள் எல்லாம் பாதுகாக்க அவங்கள வேலைக்கு வச்சிருக்கேன். வேலைக்கு வச்சிருந்தா அவ புருஷன் எதுக்கு இங்க வந்து சண்டை போட்டுட்டு போகணும்? வேணாங்க, இப்பதான் தொழில்ல நம்ம முன்னேற ஆரம்பிச்சிருக்கோம். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஏய், நீ தேவையில்லாம பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு பிள்ளை பெத்து கொடுக்கறதுக்கு வழிய பாரு. அதுக்கு நான் மட்டுமே காரணம்ன்ற மாதிரி பேசாதீங்க. ஏய், என்ன அப்படின்னா நான் ஆம்பளை இல்லைங்கிறியா? ஆமாடி, நான் ஆம்பளை நிரூபிக்கத்தான் அவளை கொண்டாந்து வச்சிருக்கேன். ம், ஆ. அப்போ நானும் இப்படி பண்ண ஒத்துக்குவீங்களா? என்னடி சொன்ன? என்ன பேச தெரியுங்கிறதுக்காக பேசுறியா? ஆ? ஏய், சங்கரங்கோயில இருந்து 7 ஏக்கர் நிலத்தோட என் பொண்ணை கெட்டிக்கன்னு அந்த மாயாண்டி சொன்னான். நான் வேணான்னு சொன்னேன். அது மட்டும் இல்லடி, சூரங்குண ஜமீன்ல இருந்து என் பொண்ணை கெட்டிக்கணும் என் காலில் விழுந்தான். அதையும் நான் வேண்டாம்ட்டேன். அது மட்டுமாடி, தலவங்கோட்டை ஜமீன்ல ஒரே ஒரு பொண்ணு இருக்கிற சொத்தெல்லாம் 9 பேருக்கு எழுதி வைக்கிறோம்னு சொன்னான். அந்த பொண்ணையும் வேண்டாம்னு சொல்லிட்டேன். வேண்டாம்னு சொன்னது ஒரு பொண்ணா 2 பொண்ணா? ஏய், 8 பெட்டி ஜமீன் வீட்டு பொண்ணுகளையும் வேண்டாம்னுட்டு கேளம்பாக்கம் 8 பொண்ணை கெட்டம் பாரு. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டி. தாமிரபரணி தண்ணியை விட்டுட்டு கூவாத்துல குளிக்க வந்த பாரு, என்ன செருப்பை கழட்டி அடிக்கணும், செருப்பை கழட்டி அடிக்கணும். கொஞ்ச நாள்ல குமாரோட அம்மாவும் சைட்ல தலையில கல்லு விழுந்து செத்து போயிட்டா. அனாதையா நின்ன குமார நான் தான் என் புள்ள மாதிரி எடுத்து வளர்த்தேன். அதுக்கப்புறம் தான் இவளே பிறந்தா. ஆனா 2 பேரையும் எந்த வித்தியாசமும் இல்லாம தான் வளர்த்தேன் தம்பி. ஆனா அவனுக்கு மட்டும் ஏன் இப்படி புத்தி போச்சுன்னு தெரியவே இல்லை. இது மனித மிருகங்கள் நிறைந்த ஒரு காங்கிரீட் காடு. இந்த காட்டினிலே 2 அப்பாவிகள் நாங்கள் மாட்டிக்கொண்டோம். அன்னைக்கு அப்பா சொல்றத கேட்டுன்னு இருந்தா நமக்கு இன்னைக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. என்னடா சொன்னாரு? அதான் கேட்கலையே. யோசிச்சு பார்க்க சொல்லோ. சும்மா பீராயிரத விட்டுன்னு தோராயமா இறங்கி அடிச்சோன்னு வையன், இந்த சிக்கல்ல இருந்து நாம ரிலீஃப் ஆயிடலான்னு தோணுது. ஏன்னா இது பில்டப் குமாரோட பர்சனல் ரிவெஞ்ச். நாம இன்செக்ட் ஆனது விதி. நாம லைலா கூட நின்னோம். பில்டப் குமார் நமக்கு எதிரி. பின்ன எப்படி அவன் நமக்கு பணம் கொடுப்பான்? கித்த உடைகிறதுக்கு என்னண்ட ஒரு ஐடியா இருக்கு. குமார் கூட நாம சேர்ந்துக்கணும்னா ஒர்க் அவுட் ஆகும். நான் ஆகிதா கேவலமாக்குதுடா. இப்போ என்னத்துக்கு கோமாளி போல் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கின்னு இருக்க? உனக்கு சீரியஸ்னஸே கிடையாதா? அவன் சொந்த ஃபேமிலியை ஏமாத்திக்கின்னு இருக்கான்டா. அவனாட்ட போய் எப்பட்றா? அசியமா இல்லை? ஏய், ஒரு பஞ்ச் டைலாக் சொல்கிறேன், ஆராயம் அனுபவிக்கிறியா? கப்ப பார்த்தா மப்பு கிடையாது.
அசிங்கத்தை நினைச்சோன்னு வை, துட்டு கிடையாது. இது பிளாசபி. ஓ நமக்கு பணம் வேணுங்க சொல்லோ, என்ன வேணா பண்ணலாம். புரிஞ்சுக்கோ. நான் பண்ணலாமா? ம் சரி சரி, உன் போனை கொடு. உன் ஃபோனில் போடுறா. டேய், அவுட் கோயிங் இல்லடா. எந்துலேயும் தான் அவுட் கோயிங் இல்லை. பா, 1000 ரூபாய் கூட அசால்ட்டாக கொடுத்துட்றானுவோ. செல்ஃபோனில் 10 பைசாவுக்கு என்ன கணக்கு பார்க்குறானுவோ. சரி, நாமளும் தான் பார்க்குறோம். ஹலோ, ஆ நான் டோமர் பேசுகிறேன். ஆ உன்னோட பர்சனல் ரிவெஞ்சில் தேவையில்லாமல் எங்களை இன்க்ளூடிங் பண்ணாமல் ஆ எங்கள் பணத்தை கொடுத்துடு. இல்லைன்னு வச்சுக்கோ, நாங்கள் லைலா கூட சேர்ந்து ஒன்று ஆப்போசிட் பண்ண வேண்டியிருக்கும். ஆஹா. புரிதா? குர்ரா குமார், அண்ணா நீ யாரா வேணா என்ன வேணா பண்ணிக்கோ, அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்களாண்ட எங்கள் பணத்தை கொடுத்துடு. நாளைக்கு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணு, மீட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தலாம். நாம் என்ன அரசியல்வாதியா பேச்சுவார்த்தை நடத்தின்னு இருக்க? நான் அரசியல்வாதி, பேசுவேன். ஓகே ஓகே